ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் கத்திங் மணிகள். ஸோ இந்த மனத்து வர பார்த்திங்கன்னா இதோட நம்ம ஃப்ரீ ஃபயர்லேருந்து என்னென்ன அப்டேட்ஸ், என்னென்ன கேரக்டர் இருக்கு, என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ஸோ ரொம்ப லேட் பண்ண முடியாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்புறம் கைஸ், உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேசணும். அதான் இப்போ புதுசாக நம்ம இந்த கோபுர மண்டை வந்து ரிட்டர்ன் விட்ருக்காங்க. ஸோ யாராக்கெல்லாம் அந்த கோபுர மண்டை பிடிச்சிருக்கோம் மறக்காமல் ரெட் கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணுங்கள். யார் ஆக்கலாம் பிடிக்கும் ப்ளூ கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணுங்க கைஸ். நான் எப்படி இந்த பண்டில் எடுக்கிறதுக்கு நம்மகிட்ட டைமண்ட் இல்லை, எடுக்கவும் மாட்டேன், வேறு விஷயம். பட் ஏதோ நல்லா இருக்குது. அப்புறம் இந்த அமௌண்ட்டில் கொஞ்சம் நல்லா இருக்குது, கொஞ்சமாக நல்லா இருக்குது. ஆனால் இது எடுக்கலாம் தோணுது, பட் டைமண்ட் இல்லையே. ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கேம் பிளேக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி வெப்பன் ராயல் சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம போய்ட்டு ஸ்பின் பண்ண போகிறோம். ஸ்பின் பண்ணுறதுல நமக்கு என்ன தேவை என்றால் டோக்கன் தேவை. அதுக்கு நம்ம எங்கே போகணும்னா ஸ்ட்ரெயிட்டாக பட்டி மாஸ்டருக்கு தான் போவோம். பார்த்தாக்கா டோக்கனை காணோம். அப்போ தான் புரிஞ்சிச்சு, வச்சா பாரு எனக்கு ஆப்புன்ற மாதிரி. என்னவென்றால் டோக்கன் எடுத்தால் கொஞ்சம் நேரம் தான் யூஸ் பண்ண முடியும், அதை பர்மனெண்ட்டாக யூஸே பண்ண முடியாது. ஸோ நம்ம காயின் கொடுத்தா ஸ்பின் பண்ணுற மாதிரி இருக்கும். சூப்பராக இருந்தாங்க ஸ்டார்டிங்கே. அடுத்தது இன்னொரு வேறு மாதிரி, அடுத்து ஒன்றது வேற மாதிரி திருப்பி ஒன்று. ஏன்டா இல்லை தந்தையை தர்றீங்க, ஏதாவது புதுசாக கன்ஸ்கின் தாங்கடா. ஆடாய் கடுப்பேற்றாதீங்கடா. இதப்பா இது என்கிட்ட இல்லை. வரலாம் கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. இது ஒன்று கூட தான் குரூப்லேயே தந்துருக்கானுங்க. மேகா ஆல்ரெடி ஸ்கின் வச்சுருக்கேன். இதுக்கு எப்படியா ஸ்கின் எடுக்கணும், நல்லா இருக்குது. சூப்பர், இந்த மாதிரி தரணும் வந்தால் ஓகே. வாங்க நம்ம சிஎஸ்ஸாக விளையாட போகிறோம். ஃபஸ்ட்டு தனியாக வந்த அப்டேட்டில் சிஎஸ்சில் அப்படி என்ன மாற்றிருக்காங்க போய் பார்க்கலாம். இல்லை கைஸ், நம்ம பிஆரை போயிடலாம். சிஎஸ்சில் ரொம்ப கடுப்பாயிடும். ஸோ ஃபஸ்ட்டு தனி பிஆர் போய் பார்க்கலாம். என்ன பிஆரில் மிகப்பெரிய சேஞ்சராக பண்ணியிருக்காங்களாம். ஸோ அங்கே பிஆருக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம். ஓகே கைஸ், நம்ம சிஎஸ்குள்ளே போய் நிற்கிறோம். பிஆருக்குள்ளே போய் நிற்கிறோம். நடுவில் மட்டும் மாற்றிப்பேன். கொஞ்சம் ஒரு மாதிரி திக்கும் கைஸ், அதை மட்டும் கொஞ்சம் ஒரு மிஸ்டேக்காக செட் பண்ணிக்கோங்க. ஓகே, என்னடா என்ன லீடரை போட்டாங்க. சரி, இந்த ஐக்னிஸ் கேரக்டர் வந்து நம்ம இப்போ ட்ரை பண்ண போகிறோம். ஏன்னா இந்த அப்டேட்டில் இந்த கேரக்டர் மட்டும் தான் ரீவர்க்கே பண்ணியிருக்கானுங்க. இது வேறு ஒன்று எல்லா பக்கமும் போட்டு சொல்லிடுறாங்கடா. நல்லா இருக்கே, ஓப்பன் பண்ணும். ஓகே, இந்த ஐக்னிஸ் கேரக்டர் போய் விட்டு பார்ப்போம் விஷயத்துன்னு. வா, வயர் மாதிரி போய் நிற்குது, போயிட்டு ஒரு இடத்துல நின்றுது, அவ்வளோதான். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான கேரக்டராக தான் இருக்குது. இது மீம்ஸ் ரியாக்ஷன் இதெல்லாம் கண்டுக்க வேணாம். ஓகே, இப்போ வந்து ஒளிவட்டம் தெரிகிறதுல நம்ம இப்போ இங்கே தான் இங்கே இறங்க போகிறோம். இல்லை, இது கூட தேவையில்ல, வேறு எங்கேயாவது அங்கே போய் பார்ப்போம். இல்லை, நம்ம டீம்மேட் மாதிரி பண்ணியிருக்கான், அங்கே போவோமா? அது ரொம்ப லாங்கு, ஸோ அங்கெல்லாம் போக முடியாது. வாங்க நம்ம இங்கே ஷார்ட்டான இடத்துக்கு பக்கமே போயிடுவோம். அதாங்க சம்பளம் கொஞ்சம் தாண்ட ஒரு மாதிரி இருக்கும், அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் போப்போ நம்மலாம் கொஞ்சம் வாய்ஸ் சரி பண்ண அப்புறம் பார்த்துக்கலாம். அதை மட்டும் நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ போடலாம். அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக கொஞ்சம் எனக்கு லைக் பண்ணால் ஷேர் பண்ணாங்க. ஸோ அது மட்டும் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருங்க. ஸோ ஓகே, இப்போ வளவன் பேச கேம் பிளேக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். அடிக்கிறான் ஸ்டார்டிங்கில், காப்பாற்றியா டீம்மேட்டே போட. நம்ம டீம்மேட் மண்டே உரிக்கிறாங்க. இந்த அப்டேட் என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரோனை இதை பார்க்கலாம். ட்ரோன் இந்த மாதிரி எடுக்க முடியுமா? இது செகண்ட் கேரக்டர் ஸ்கில் இருக்குது கைஸ். நம்ம டீம்மேட் ஒன்றும் லாக்கில் இல்லைன்னு தெரியுது. ஒன்றை மாதிரி டீம்மேட்டோட கிடைக்கக்கூடாதுடா. ஃபர்ஸ்ட் இயர்லேயே சேர்த்துட்டு சண்டை போகிற எழுத்து ஃபஸ்ட்டு கைஸ். நம்ம போயிட்டு டோக்கன் ஃபஸ்ட்டு பிடிக்கணும். ஆமாம் தம்பி, எனக்கே எங்கள் லூட் இல்லை, உனக்கெல்லாம் கிடையாது. எனக்கு லாங் ரேஞ்சு கூட தெரில, வேறு மாதிரி தண்டானுங்க. ஸ்டார்டிங்கே பேரஃபல்லா ஓடு MP40 கைஸ். ஒன் டாப் ட்ரை பண்ணலாமா நம்ம? ஓகே, இங்கே வந்தாச்சு.
ஓ நான் அவருக்குள்ள இல்லாமல் இறங்கிட்டேன் சண்டைக்கு. வேறு ஹேக்கரு காய்ஸ் எங்கள் ஒருத்தால் தரமாக ஸ்னைப்பர் ஸ்விட்ச் பண்ணா. ஓ உங்களுக்கு தெரியாமல் ஒரு ஸ்குவாட் இருந்து மாட்டிக்கினேன்னு சீ இந்த கண்ணை தடிக்கிறான் பார்த்தீங்களா. இங்கே எவனோ சாண்டியன் விட்டுருக்கான். ஆடா பாட்டிக்கே சாலா. அண்ணா அண்ணா ஐயோ நெட்டில் ஆகியா. ஓ 999 மேலே கைஸ் சூப்பர். 999 மேலே நம்ம டீம்மேட்டில் ஒரு தாள் தான் இருக்கான். இது அந்த இடம் தானே ஞாபகம் இருக்கு எனக்கு இன்னும் கூட. தரமான 999 கைஸ் எனக்கு. சரி இப்போ நெட்டு கொஞ்சம் கொஞ்சம் சரியாயிடும். அதுவும் நான் சார்ஜர் எதில் வச்சு விளையாடலாம் பாருங்கள். 14 தம்பி ஷோல்டர் மட்டும் எடுக்காதப்பா, அது மட்டும் வேண்டிக்கிறேன். எடுக்கல அப்பா. S44 ஒரு நல்ல பிளேயர் ரிவ்யூ பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். நல்ல பிளேயராக இருக்கணும் வேண்டுறேன். தம்பி அந்த ஆட்டினை மட்டும் போய் உட்காந்தா நல்லா இருக்கும். இந்த ஆட்டில போய் உட்காரப்ப லைவ் போடுறேன்னு உனக்கு. அப்புறம் ஒரு சில பேர் கேம் பிளே சவுண்ட்லாம் கொஞ்சம் வேணும். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டீலிங் பண்ண அப்டேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம நார்மலாக பேசிக்காக வீடியோ போடுவோம் கைஸ். போப்போ கொஞ்சம் நல்லா 1K அடிக்கிற சேனலு. அப்புறம் கைஸ் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். நம்ம சேனலில் இப்போ வந்து 900 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்க போகுது. 850 கிட்ட இருக்குது. ஸோ மறக்காமலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோ போட. 1K அடிக்க இன்னும் ஜஸ்ட்டு ஒரு 150 சப்ஸ்கிரைபர்ஸ் தேவை. ஸோ மறக்காமல் அதனால் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ ப்ளீஸ் கைஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இல்லை பண்ணுங்க இல்லைன்னா விட்டுருங்க. நான் வந்து எப்படி சொல்ல யாரையும் ரொம்ப எப்படி சொல்ல அதாவது சொல்ல போனால் வந்து எல்லாரையும் நான் வந்து எப்படி சொல்லனா இவங்க இந்த மாதிரி பண்ணுவோம். நான் வந்து உங்கள் இஷ்டம். நீங்கள் லைக் பண்ணால் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணுங்கன்ற மாதிரி தான் நான் இந்த மாதிரி விட்டாச்சு. ஸோ வாய்ஸ் கொஞ்சம் லவுடாக பேசுகிறேன் கொஞ்சம். ஸோ அது இந்த மாதிரி லவுடாக பேசலாமா, நார்மலாக கேஷுவலாக அப்படியே விட்டுடலாமா, நார்மலான வாய்ஸ் ஓகேவா, இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற பொறுத்து நான் வீடியோக்கு ஏற்ற மாதிரி சவுண்டு தரலாம். ஸோ வாய்ஸ் கொஞ்சம் நல்லா கேட்குறத மட்டும் பார்த்து சொல்லுங்கள். ஏன்னா கொஞ்சம் எனக்கே லேசாக தொண்டை கட்டிக்கிச்சு. இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு உங்களுக்கு வாய்ஸ் தந்திருக்கேன். கத்தி மெயினாக வீட்டில் எல்லாம் வேலை பார்க்கும்போது கத்தி வந்து கத்தி வர சத்தமாக பேசின்னுக்கிறேன். ஓகே போடு. நம்ம டீமேட் ஒருத்தாள் காலி. ஏன்டா வந்து தேவையில்லாத வேலை. நீயா போய் ரிவ்யூ பண்ணுறியாப்பா. சரி வேணாண்டா பா. இவமா பெரிய அறிவாளி எங்கேருந்து கரண்ட் தூக்கி போடுறான் பாருங்களேன். பவர் ஆஃப் லவ். இந்த க்ளோவால் ரொம்ப பிடிக்கும். பட் நான் யூஸ் பண்ண மாட்டேன். இல்லை ஓடிட்டான்டா. ஜஸ்ட் போய் பேர் ரிவ்யூ பண்ணுறா ப்ளீஸ்டா. அடே போய் ரிவ்யூ பண்ணுறா தம்பி. இல்லைங்க சார் ரிவ்யூ பண்ணுங்க. ரொம்ப நாளாக வீடியோ போடுற மாதிரி இருக்கு கைஸ். அவர் நம்ம டீம்மேட் மிகப்பெரிய முடிவு வச்சுருக்காரு. ஷோல்டருக்கு இங்கே டேப்பாளுக்கு தனியாக அந்த ஷோல்டர் போட போகிறாராம். என்னத்த பண்ணுறாரு பார்க்கலாமா. இப்போ டீம்மேட் வந்து எந்த அளவுக்கு பவராக ஷோல்டர் போடுறா பார்க்கலாம். ஓகே இப்போ உட்காந்துருக்க ஷோல்டருக்காக எனிமில் இப்போ சரௌண்டிங் வந்துட்டு பண்ணுங்க. மேப்பை கம்மிக்கிறேன் பாருங்கள். வரானுங்களா கன்ஃபார்ம் டீம்மேட் காலியாக ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குது. ஐயோ லேண்ட் நான் சென்னின்னு வர மாட்டாங்கடா. என்ன ஒரு புத்திசாலித்தனம்ல. இப்போ இதில் ஒன்றும் இல்லை ஒன்று கிராண்டை கன்ஃபார்ம் என் மண்டியில் வர்றா. செத்துட்டேன். வேற மாதிரி படுக்காதடா. ஆடா பாட்டு அப்பா ஏதாவது சொல்கிறான் நீங்கள் ஹிந்தியில். அங்கே இனிமே மண்ணு நடிப்பான்டா. ஏந்திரா ஜம்ப் பண்ணுவான்டா. ஓடுறா. அட
அப்பான்னு பயமாக இருக்கு கைஸ் இவன் சொல்லிட்ட முடிக்கிறதுக்குள்ளே. ஓ சூப்பர், வேறு மாதிரி. ஃபஸ்ட் ஒருத்தால் காலி. தம்பி குளோவால் எடுத்துக்கினியாப்பா, இன்னும் 2 மீடா. வா வேற மாதிரி வேற மாதிரி. 2 பேருக்கு தரமான டேமேஜ் போடு. 2 பேர் முடிச்சிட்டானுங்க கைஸ். வேற மாதிரி மூமெண்ட் இது. ஸோ வேற மாதிரி கைஸ், வேற மாதிரி. வரண்டா தம்பி உன் பேக் இருக்குது. என்ன கைஸ் ரிவே பண்ண பீனடி தரானுங்க. கிங்கேஜ் கூப்பிட்ருக்காரு, நம்ம அப்படி போயிடலாம் ஒர்க்க. ஸோ வேற மாதிரி கைஸ், வேற மாதிரி மூமெண்ட் இது. நைஸ்டா வரண்டா. சும்மா வேற மாதிரி அப்பா. சத்தியமாக நான் எதிர்பார்க்கல 1v4 பண்ணி அதுவும் மற்ற ஷோல்டரை கட்ட ஆரம்பிச்சிருக்கான். ஸோ அது மிகப்பெரிய விஷயந்தான். ஸோ நல்லா ஆடுறாங்க. ஃபஸ்ட்டு வாங்க இந்த பவர் பார்ப்போம். நம்ம கீழே ஒரு லேம்பை குனிருக்கு. ஸோ அப்படியே இதை கொண்டு போய் விட்டுருவோம். லேம்பை ஒரு டேமேஜ் ஆகலை. எவ்வளோ தூரம் போகுது பார்ப்போம். அங்கே தெரியல, அப்படியே போய் நின்றுக்குது கைஸ். அவ்வளோ அது அப்படியே கொண்டா கழிச்சு அப்படியே மறைஞ்சிருது. ஸோ ஓகே, கொஞ்சம் நல்லா இருக்குது. இவங்க வரதை பேசுங்க அப்படியே ஆஃப் பண்ணுவோம் மைக்க. ஏடபிள்யூஎம் இருக்குது, எடுப்போமா? இல்லை பரவாயில்ல வேணாம். எவன்டா அவன் ட்ரோன் போட்டாங்க. நம்ம தாண்டா இதோட கேசியை வாங்கடா பார்த்துக்கலாம். ஓ சூப்பர், லெஸ் 10. என்ன சவுண்டு கேட்கல. ஓ ஒண்டி சொன்னுடா. இந்த மாதிரி வேறு கொண்டு வந்துட்டானுங்களா? சூப்பர்ரா. ஸோ இதுக்கான கை தட்டி ஊரை கூப்பிட்டுடலாமா? ஓகே கைஸ், இன்னும் 24 பேர் இருக்காங்க. எப்படியா போய் அடிக்க ட்ரை பண்ணுவோம். அப்புறம் காய்ஸ் நம்மளாம் கொஞ்சம் ஃபேஸ் ரிவீல் பண்ணலான்னு இருக்கிறோம். ஆடா பாவியில. ஓகே காய்ஸ், நான் ஃபேஸ் ரிவீல் பண்ணா இருக்கிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் சப்போர்ட் தான் என்னோடய ஃபேஸ் ரிவீல் பண்ண முடியும். ஸோ கூட சீக்கிரம் நானும் ஃபேஸ் கேம் பண்ணலாம் யோசிச்சிருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் சப்போர்ட் தந்தால் முடியும். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, அப்போ தான் ஃபேஸ் கேம்லாம் போட முடியும். இல்லை சும்மா வெட்டியாக ஊர் சுற்றினுக்கிறோமே, இனிமேல் கண்டுபிடிக்காம உட்கார முடியுமா என்ன? போடு மக்களை வெறியா கண்டுபிடிச்சிட்டாண்டா எங்கே அடிக்கிறான்ட்டு. இவ்வளோ தூரம் போகிறது வேறு விஷயம், பட் பரவாயில்ல, பேக்கப்பாக இருக்கட்டுமே. எவனொத்த லாங்கில் சுடுறான் வேற மாதிரி. போய் ஸ்குவாட் மாட்டியாச்சு நம்ம. தரமா டேமேஜ் தராங்க கைஸ் அவன். ஜஸ்ட் 1 புல்லெட், ஒரு புல்லெட்டில் அரே யான்ற மாதிரி தான் கைஸ். ஒரு புல்லெட்டில் லாஸ்ட் ஒரு புல்லெட்டில் காலி ஆகிட்டேன் இந்த மாதிரி. இவன் மட்டும் தான் இருக்கான். இவன் கூட ஆஃப்லைன் கைஸ், இவன் மட்டும் தான் இருக்கான். போடு தலைவன் வரமா, ஆன்லைன் வந்துட்டான். போடு, அவ்வளோதான் நம்ம டீமை முடிச்சுடானுங்க கைஸ். இப்போ நம்ம டீம்மேட் ஆன்லைன் வந்துட்டாரு. இப்போ என்ன பண்ணுறான்னா இனிமேல் நம்ம ஸ்கோப் போட்டு சுற்றுன்னு. ஸோ அப்படியே பேக் வச்சுருவாரு கைஸ். ஒன்றும் போய் ரிவே பண்ணு இல்லைங்க, அமைதியாக உக்காரியா. எதுவுமே பண்ணாமல் அப்படியே இருக்கிறேன். இப்போ என்ன ஒரு பயம் தெரியுமா கைஸ் எனக்கு? ஒன்று ரிவே பண்ணணும், இல்லை தான் பண்ணணும். பண்ணலன்னா காலி ஏர்ட்ராப். லாஸ்ட் 10 வந்துட்டான், எனக்கு சந்தோஷம். நம்ம எத்தனை கில்லு? 1 கில்லு. நம்ம டீம்மேட் பார்த்தால் 2 கில்லு. டே கம்ஃபார்டாக ஷோல்டர் போட முடியும்டா. பட் என்ன நீ எதாவது வண்டி எடுத்துகிட்டு தான் போட முடியும்.
அது வண்டி எடுத்து நம்ம எங்கே இருந்தாலும் சத்தியமாக சுற்றிடுவான். ஜோனுக்குள்ளே போய் தான் வந்து எல்லாத்தையுமே பண்ண முடியும் கைஸ். ஐ மீன்ஸ் வந்து ஷோல்டர் போட்டு சொன்னேன். ஓகேவா? ஓடு வர்ற மாதிரி தரமா நெட்டு கைஸ். நல்லா பழிய தீர்த்துட்டான் போல இருக்குது. வேற மாதிரி அவன் போய் எடுப்பண்ண மாட்டானா? மறக்காம சொல்லுங்க. ஓகே ஓகே. இங்கே லாங்கில் மாஸ்டர் ட்ரக் இருக்குது. அது நல்லா எனக்கு தெரிஞ்சு அந்த அங்கே இருக்குது பாருங்கள். நான் மாஸ்டர் பண்ணி நிலமையில இருக்குது. சூப்பர். 5 அளவு ஒரு ஸ்குவாடு தான் இருக்குது. இன்னும் எதிர்க்க இல்லை. ஆமாம், ஒரு ஸ்குவாடு. சூப்பர். 5% பேட்டரி சொல்லுங்கள். இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு கூட சார்ஜருக்காக இருக்குது. உட்காந்து ஸ்பெக்கத்தால் பண்ணுறேன். சார்ஜர் போட்டு பண்ணுறேன். வேற மாதிரி ஆனால் சாக வாய்ப்பு இருக்குது, அடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. இல்லை, சாக தான் ஃபுல் பர்சன்டேஜ். சொல்லலாம் சாகவே ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குன்ட்டு. இந்த ஸ்குவாடை தாங்க சனி ஆச்சுது. ஓகே, அவங்களுக்கு போயா போச்சு. பட் பரவாயில்ல, நம்ம முடிஞ்ச அளவுக்கு விளையாண்டுருக்கோம். பரவாயில்ல கைஸ், ஓகே தான். ஓகே, சால்வ் தான் கைஸ் இந்த வீடியோ. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரம் மிஸ்டர் கார்த்திக் கேமர். ஓகே, பாய் கைஸ், பாய்.